ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வந்து ரொம்ப வற்புறுத்திட்டே இருப்பாங்க. நீ போய் இந்த மாப்பிள்ளைய பார்த்து தான் ஆகணும், பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லை, பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப வசதியானவங்களாவே இருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்துட்டு நான் வந்து ரொம்ப பணக்காரன், அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இனி தான் வேலைக்கு போகிற வேலையெல்லாம் இருக்காது, வீட்டில் சும்மா தான் இருப்பேன், அதனால இந்த வருஷத்துக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துடணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அசால்ட்டா எதுவுமே ஹீரோனை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஹீரோயின் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைனா எனக்கு வந்து வேண்டியது கிடையாது, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் மட்டும் பெற்று கொடு அப்படின்ற மாதிரி பேசும். ஹீரோனுக்கு செம்ம கோவமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நீ வந்துட்டு எப்போவுமே என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குண்டாலாம் ஆகிடக்கூடாது, எப்போவுமே ஸ்லிம்மாக தான் இருக்கணும், அது மாதிரி இவ்வளோ லட்சங்கள் வந்து எங்களுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பணக்கார பசங்கனாலே இப்படி தான் இருப்பாங்களா, கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியல, இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த மாப்பிள்ளைங்க இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. யாரையுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால செம்ம வெறியில் இருப்பாங்க. இப்போ அம்மா மட்டும் கையில் கிடச்சா தொலைச்சி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப ஃபிட் ஆவான், போய் அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்போ டிரைவர் வந்து ஹீரோயின் வந்துட்டு டிரைவரில் காரில் ஏறி போயிட்டு இருப்பாங்களா, அம்மா சொன்ன இடத்துக்கு போகலாமா மேடம் சொல்லி கேட்கும்போது, இதுக்கு மேலே நான் எந்த பசங்களையும் போய் பார்க்க விருப்பப்படலை, பணக்கார பசங்க அப்படின்னாலே வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்களா, பிளைண்ட் டேட்டு கல்யாணம் இதுவே எனக்கு வாழ்க்கையில் பிடிக்கவே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயின் வந்து பணக்கார பசங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்களுக்கு. அதனால இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் இனிமேல் நான் கேட்க தயாராகவே இல்லை, நேராக வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த டிரைவரும் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டில் அவங்க அம்மா வாசல் கிட்ட வந்துருவாங்க. அவங்க அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தெருவில் வந்து ஒரு சேரை போட்டு அவங்களுக்கு ஏறி நிற்கிறதுக்கு ஒரு டேபிளை போட்டுட்டு அவங்களாம் உட்கார்றதுக்கு ஒரு டேபிளை போட்டுட்டு இந்த டேபிள் மேலே ஏறி நின்றுப்பாங்க. எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் என்ன சுற்றி நில்லுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே என் பொண்ணுக்கு நல்ல பையனாக அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே வந்து $10,000 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உடனே அங்கே சுற்றி இருக்க அக்கம் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம், அதாவது அந்த லேடிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் என் பையன் எப்படி இருக்கான்னு பாரு, என் சொந்தக்கார பையன் எப்படி இருக்கான், இவன் ஓகேவான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பொண்ணு தான் முடிவு பண்ணுவா, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே நல்ல பையனாக மட்டும் நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டீங்க, உங்களுக்கு $10,000 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சிருவாங்க. இன்னும் இந்த அம்மா திருந்துதா பாரு, அவன் ஆன்லைனில் போய் அப்படி இப்படி மாப்பிள்ளை தேடினா இதை அக்கம் பக்கத்து வீட்டில் வச்சு இந்த மாதிரி விளம்பரப்படுத்தியே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. உடனே மாறு வேஷத்தில் போகணும், அதுக்கு ஒரு தொப்பி ஒரு கண்ணாடி இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஒரு மாஸ்க்கு இதை எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அதெல்லாம் போட்டுட்டு இப்படி வெளியே மெதுவாக அதாவது வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து பால் விளையாடிட்டு இருக்கும். அந்த பால் வந்து கரெக்டாக வந்து ஹீரோயின் காலில் வந்து விழுமா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நைஸாக இப்போ உள்ளே ஓடிடணும், நம்ம ஊருக்கு வந்ததே இந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அந்த பந்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு நீங்கள் ஊர்லேருந்து வந்துட்டீங்களா, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஹீரோனோட அம்மா பார்த்துருவாங்க. ஓய் நீ ஊருக்கு எப்போ வந்ததை வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரத்த, அவங்க பின்னாடி அந்த ஆன்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, என் பையனை கட்டிக்கப்பா, என் சொந்தக்கார பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படி இப்படி எல்லாருமே பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு செம்ம கோவமாக இருக்கும்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ பெட்டியை தூக்கிட்டு போக முடியல, பெட்டியை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க உள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. உடனே அவங்க அம்மா பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. பெட்டி இங்கே தான் இருக்கா, அப்போ இது இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா, வாங்க வாங்க நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ண, ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா, அப்போ தான் அங்கே ஒருத்தர் வருவார். இப்போ அவங்க அம்மா கிராஸ் ஆகி போயிட்டாங்க, நம்ம எந்திச்சு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டாக வேகமாக அவங்க எந்திரிச்சு வர்றதுக்கும் ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேருமே இடிச்சுப்பாங்க. அப்படியே தாங்கி பிடிச்சிருவாரு. தாங்கி பிடிச்சோன்னே ஹீரோயின் அப்படியே அவங்க கையில் படுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் தான், அதோட பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவார்னா, எம்மா என்ன கணம் கிடக்கிற, கொஞ்சம் எந்திரி கையை வலிக்குதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். கொஞ்சம் கூட மேனஸே இல்லை, முகம் இவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் பேச்சும் நடவடிக்கையும் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கோவமாக அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு வந்து ஹீரோயினுக்கு ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரையும் சத்தம் போட்டு வருவாங்க பாருங்க. நல்லா வசமாக அவங்க அம்மா கையில் மாட்டிப்பாங்க. மாட்டவொன்னே என்னையே ஏமாத்த பார்க்குறியா, அப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்களா, நில்லு இங்கே பாரு, எத்தனை பேர் வந்துட்டு மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க பாரு, இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன், இதில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, இதை சொல்லி தான் ஆகணும், இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோனுக்கா சம்மக்கும் ஒரு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன தான் பண்ணுறதோ தெரியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்புவாங்க. அவங்க எனக்கு வேண்டாமா, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படியே சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் என்ன பண்ணுவார், ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஹீரோயினை கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கையை பிடிச்சி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவ தான் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கும் அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிடும். என்னடி சொல்கிற, கல்யாணம் ஆயிடுச்சா, இவன் தான் அவனோட புருஷனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இது அதிர்ச்சியாக இருக்கா. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு,
கேட்பாரு, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "நான் உனக்கு பணம் குடுக்குறேன். கொஞ்ச நாளா எனக்கு புருஷன் மாரி நடி" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணுவாரு, "எனக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்ற மாரி போயிடுவாரு. ஹீரோயினுக்கா எப்படி இருக்கான் பாரு, கடுப்பா இருக்கு. பார்க்க மட்டும் அழகா இருக்கான். பேச்செல்லாம் சுத்தமா சரியில்ல. இவனுக்கு பிடிக்கவே இல்லன்னு கோவமா அவங்களுக்கு வரும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, "இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு?" கேட்கும்போது, ஹீரோ வந்து இல்லன்னு சொல்லிட்டு வேற போயிட்டாரா, "யார்கிட்ட நடிக்க பார்க்குற? இந்த மாரி கல்யாணமே ஆகாம, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ பொய் சொன்னீன்னா, அத நான் நம்புருவானா? அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க பொண்ண வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ பாட்டுக்கு அங்க போயிட்டு இருப்பாரா, போம்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோவ தொரத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அத ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வரும். என்ன விஷயம்னா, ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சின்ன வயசுலேருந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட வந்துட்டு உன் பொண்ண வந்து என் பையனுக்கு நான் கட்டி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால ஹீரோவுக்கு இன்னும் அந்த பொண்ண பார்த்துருக்கவே மாட்டாரு. அந்த பொண்ண எப்படியாவது நான் கட்டி வச்சே ஆகணும். அவனுக்கு நான் வந்து அப்பவே சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்துட்டு நெறைய பிளைண்ட் டேட்டுக்கும் அனுப்பியிருப்பாரு. யாருமே ஹீரோக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கும். ஸோ இந்த பொண்ணையாவது நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. என் சத்தியத்தையாவது நான் காப்பாத்துற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோவ வந்து வற்புறுத்தவும், ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஓகே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு கல்யாண மேடையில ஏற போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஏமாத்தி விட்டு வெளிய ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது, இதே ட்ரெஸ்ஸோட நம்ம போனோம்னா, கண்டிப்பா நம்மள வந்து புடிச்சிருவாங்கன்னு ஹீரோ நெனைப்பாரு. ஸோ ஆப்போசிட்ல ஒரு பையன் வருவாரு. அவர் வேகமா போய் இடிச்சிருவாரு. இடிச்ச உடனே உனக்கு கண்ணு தெரியலையான்னு அந்த ஆள் டக்குன்னு கேட்டுருவாரு. உடனே ஓ! கண்ணு தெரியுது, நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்கும்போது, எது இந்த ட்ரெஸ் எனக்கு வேணுமான்னு கேட்கிறியா? அப்ப உனக்குன்னோன நீ போட்டுருக்கிறத குடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? உடனே அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டுட்டு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ட்ரெஸ்ஸ. அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர்ற வழியில தான் ஹீரோயின் வந்து இடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த மாரிலாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்திருப்பாரு. இப்ப அவர் என்ன நெனைப்பாருன்னா, இப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டோம். இப்ப வேற ட்ரெஸ்ல போயிட்டுருக்கோம். இப்ப மட்டும் நம்ம அப்பா கண்ல மாட்டுனோம். திரும்ப கொண்டு போய் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அதனால திரும்ப ஹீரோயின் கூப்பிட்டார்ல, பணத்துக்காக நடிக்க கூப்பிட்டுருக்கா. பேசாம அங்கேயே போயிருவோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் திரும்ப வந்து என்ன சொல்லுவாரு, என்னோட ஒய்ஃப நீங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவ என்னோட ஒய்ஃப். கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் தான் அவ. அவள இது மாரி எந்த விஷயத்திலயும் அவள வந்து கம்பல் பண்ணாதீங்க. அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்வாரு. உடனே அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, நிஜமாவா? அப்ப இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாரி சொன்னேன்னு கேட்கும்போது, அது புருஷன் பொண்டாட்டிக்குன்னா 1000 இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவ மேல சின்ன வருத்தம். அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னோனே, உடனே அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு வழியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவாங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டிங்கலாம் இருக்காங்கல்ல, இந்த பையன் ரொம்பவே அழகா இருக்கான். உன் பொண்ணு ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான். அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. இப்ப எல்லாருமே ஏத்துப்பாங்க. ஹீரோன்னு நேரா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுவாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு வந்து புருஷனா கொஞ்ச நாளைக்கு நடி. எனக்கு இது பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கும் அது புரியுது. ஏன்னா அவரும் பிரச்சனையில தான் இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லும்போது, இப்ப 2 பேரும் போய் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது ப்ரூஃப் கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோல போய் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எடுத்து முடிச்சோனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உனக்கு வந்து மாசம் மாசம் பணம் குடுத்துறேன். இப்போதைக்கு இந்த பணத்த வச்சுக்கோ. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே பழசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க. இந்த ஏதாவது காசுக்கு வாங்கிக்கோ அப்படின்ற மாரிலாம் குடுப்பாங்களா? சரி எந்திரிச்சு வா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க முன்னாடி போவாங்க. ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரரா இருப்பாரா. அதனால இந்த பணத்த பார்த்துட்டு, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஓடி வந்திருக்காரு. இந்த பணம் எனக்கு நிச்சயமா யூஸ் ஆகும். இந்த பொண்ணும் ரொம்ப வித்தியாசமான பொண்ணா தான் இருக்கா அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டு அந்த காசு எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வருவாரு. இப்போ வர வழி பூராவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப அந்த ஏரியால எல்லாரும் கேட்பாங்க. ஹீரோயின் ஆமா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே அவங்க சொல்லிட்டே வருவாங்க. பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கான் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அங்க வந்து ஹீரோயினுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஹீரோயின் வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ரிலேஷன் வந்து பார்த்துருவாங்க. பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நடந்து வந்துட்டு இருக்க. உன் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கலாம். ஆனா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஏழையா இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு என்ன ஆளா கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்து பணக்கார பசங்களை எத்தனையோ பேரை பிளைண்ட் டேட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் நினைச்சா இப்போ கூட அந்த மாதிரி யாரையாவது வேணா கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். ஆனா பணக்கார பசங்களா இருக்கிறவங்க வந்து குணமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க பணத்தை மட்டும் தான் முக்கியத்துவமா நினைக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கூட பொண்டாட்டிங்க கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் அப்படி கிடையாது. என்னை ஈக்குவலாக பார்ப்பான், என்னை மதிப்பான், என்னை நேசிக்கிறான், எனக்கு அவன் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, ஓஹோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அதாவது பணக்கார பசங்கன்னா பிடிக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் முன்னாடி முகம் இல்லை. ஸோ ஹீரோனை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுறத வச்சு இவர் கவனிச்சிட்டே இருப்பார். ஏன்னா இவர் எதுவும் வாய் விட்டுறக்கூடாதுன்னு அமைதியாகவும் நின்றுட்டு இருப்பாரு. அது இல்லாமல் சும்மா அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம். அந்த பார்ட்டியில் எங்களுக்கு எவ்வளோ பேர் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் இருக்கும்ல, ட்ரிங்க்ஸ் பாட்டில் அதை எடுத்து காட்டி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிஃப்ட் வந்தது தெரியுமா, நீ எல்லாம் இதெல்லாம் போயிருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ உடனே அந்த பாட்டிலை வாங்கி பார்ப்பாரா. பார்த்த உடனே என்ன சொல்வார், இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஃபாரின் இது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படி இப்படி. ஏன்னா அவங்க வாங்கினதே அங்கே தான், அவங்க வந்து பந்தா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லவும் ஹீரோ இப்படி நோஸ் கட் பண்ணி விட்டுருவாரு. நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் விட நாங்கள் ரொம்ப இதானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோக்கு கோவம் வரும். ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவர்கிட்ட இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் குவாலிட்டி மாற்றிட்டாரா, இப்போ கையில் வாட்ச் மட்டும் தான் இருக்குது. அந்த வாட்ச் வந்து ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணதாக இருக்கும். அந்த வாட்சை கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லுவார், இந்த வாட்சோட மதிப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வாட்சோட மதிப்பு என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், பார்த்தா ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணா போட்டு பாருங்கள், ஃபோனில்
போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியான வாட்சாக இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களோ அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போயிடும். சரி சரி ஏதோ எங்கள் ரிலேஷனாக போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துட்டு பரவாயில்ல இந்த வாட்ச் இனிமேல் எங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதை கொடுத்துட்டு வந்துருவாரு. பொண்ணோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வாட்சை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு இப்போ செம்ம கோபமாக இருக்கும். அவன் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா போதும் பார்த்தது வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வலுக்க டைமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடும். என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுவார் இந்த மாதிரி எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இங்கே தான் இருக்கேன் நான் யார்ட்டையும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவார் ஃபோனை. இப்போ இவருக்கு என்ன பண்ண தெரியும் சந்தோஷமாக பேசுவார். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தானே ஹீரோவை தேடி இருப்பாங்க. இப்போ இவர் இங்கே தான் இருக்காரு இந்த ஏரியாவில் தான் அப்படின்ற விஷயம் இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்தில் உள்ள ஆளுக்கும் தெரிஞ்சிருச்சு ஹீரோ இங்கே தான் இருக்காருன்னு. அவர் ஒரு ஆர்வத்தில் சொல்லிடுவார். அவர் என்ன பண்ணுவார் வேகமாக இப்போ ஓட ஆரம்பிச்சிருவார். ஓடுனவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அவங்க ஹீரோ அப்பா கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவார். ஐயோ தப்பி தவறி உளறிட்டமே சொல்ல வேணாம்ல சொல்லியிருந்தா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கவலைப்படுவாங்க. அந்த வாட்ச் எதுக்காக நீ கழட்டி கொடுத்த அது காஸ்ட்லியானதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அது எங்கள் அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படும் போது எங்கள் அம்மா எனக்காக அது வாங்கி கொடுத்ததுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ்லாம் எதுக்காக அவசரப்பட்டு நீ கழட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ உடனே எமோஷனல் ஆன மாதிரி அப்படியே ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சரி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. இப்போ பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் உட்கார வச்சு பேசுவாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கே மீட் பண்ணீங்க எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஹீரோயின் மேலே நம்பிக்கையே இருக்காது. நீ லவ் பண்ணல கல்யாணம் பண்ணல இது ட்ராமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் நம்பவே மாட்டீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறல நான் சொல்கிறது ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நீங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ ஒருத்தர் கிஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி ஒரு டாஸ்க்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தது. அதை வந்து ஹீரோயின் வந்துட்டு அது எப்படி அதெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணாலே வந்து கிஸ் பண்ணுறது வந்து ஒரு முறை தானே அது வந்து ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ இப்படி தான் நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்போவே சொல்லலை உங்ககிட்ட இவன் வந்து நடிச்சிட்டு இருக்கா இவங்க 2 பேர் உண்மையான புருஷன் பொண்டாட்டியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடச்சா நம்ம நிரூபிச்சு தானே ஆகணும் அந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ என்ன பண்ணுவார் டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிடுவார். அவ்வளோதான் அவங்க அப்பா அம்மா இப்போ நம்பிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா இருக்காருல அவர் கால் பண்ணுவார். நீ எங்கே இருக்க அப்படின்றது என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாரு மரியாதையாக இங்கே வந்துரு அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். எது கல்யாணம் ஆயிடுச்சா அது கல்யாணம் ஆனால் பரவாயில்ல அதை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே வா நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணை தான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா இங்கே ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது கிராமத்து பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க அப்பா அதெல்லாம் கேட்கவே மாட்டாரா. இதுக்கு மேலே எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க வான்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் வந்து என்னை கூப்பிடுறீங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்னைக்காவது வந்து என்னை பார்த்துருக்கீங்களா வீட்டில் எனக்காக நேரம் ஒதுக்கிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது வேலைன்னு போனால் தானப்பா வந்து நீ இப்போ லக்ஸரியான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னா பணம் தேவைப்பா அதுக்காக தானப்பா அப்பா வேலைக்கு போயிட்டேன் அதாவது வெளியூர் வேலை அப்படி இப்படின்னு போயிட்டேன் அதனால வேணா உனக்கு கவனிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் மற்றபடி உன் மேலே எனக்கு பெரிய இல்லாமலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்வார். நீங்கள் திரும்ப இதே மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹீரோ வந்து ஃபோனை தூக்கி போட்டு வந்துருவார். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஃபேமிலியாக வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிடும் போது இப்போ வந்து ஃபங்க்ஷன் அதாவது ஃபெஸ்டிவல் வர மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுவார் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாரு. கொடுக்கும்போது ஹீரோ ரொம்ப ஏக்கமாக பார்ப்பார். ஏன்னா அவர் யோசிச்சு பார்ப்பார் அவங்க அம்மா வந்து இவரோட ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த வாட்சாக இருக்கும். அது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க ஹீரோவுக்கு வந்து பரிமாறுவாங்க. அதெல்லாம் அவங்க அம்மா பண்ணுற மாதிரி அவருக்கு சில ஞாபகங்கள் வரும். அதே ஃபுட்டை அவங்க அம்மா செஞ்சுருப்பாங்க. நீ எப்போவுமே எல்லா வருஷமும் என் கூட இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் இல்லாமல் நான் எங்கே போகிறேன் நான் உன் கூட தான் எப்போவுமே இருப்பேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உனக்கு வரப்போகிற கொண்டாடியும் நான் நல்லா பார்த்துப்பேன் உன் பேரன் பேத்தையெல்லாம் நான் நல்லா பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ தான் அந்த வாட்சை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ மைண்டுக்கு வந்து போயிட்டே இருக்குமா. அப்போ ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுவார் ஹீரோக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு. இது எனக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஆமாம் இப்போ நீங்கள் மருமகனாக போயிட்டீங்க என் பொண்ணுக்கு உள்ள எந்த அளவுக்கு நாங்கள் பிரியும் அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே தான் உங்களுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபேமிலியே வித்தியாசமாக இருக்காங்களே அதுக்குள்ளே நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களேன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அப்படின்னு வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் வந்து ஹீரோ கிட்ட அப்பப்போ வந்து பேசிட்டு போவார். இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கலந்தே ஆகணும்னு நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்வாரா. நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஹீரோ ஒன்று எட்டி ஒரு உதைப்பார். அதோட வேறு வழியே இல்லை எப்படியாவது அங்கே வேற போயாகணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூமில் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பெட்டில் படுத்திருப்பாங்க ஹீரோ வந்து கீழே படுத்திருப்பாரு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேகமாக கதவை திறந்துக்கிட்டு உள்ளேயே வந்துருவாங்க. ஒன்று ஹீரோ முழிச்சு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா தலானியை தூக்கி ஹீரோ மேலே வீசுவாங்க. அவரும் யார தலானியை போட்டதுன்னு எந்திரிச்சு
உட்காருவாரு. பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா, எதுக்காக மாப்பிள வந்து கீழ படுத்திருக்காரு, என்ன விஷயம்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அப்படியே முழிப்பாங்களா, உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல நான் வந்து பெட்லேருந்து உருண்டு வந்து கீழ விழுந்துட்டேன். கீழ படுக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீ சீக்கிரம் வா, நம்ம 2 பேர் அதாவது நீங்க 2 பேருமே கிளம்பி வாங்க. இப்போ அதாவது இந்த ஊர்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல, வருதுல்ல. அதனால வந்து நெறைய வந்து போட்டிலாம் வைக்கிறாங்க. அதுல பிரைஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 30,000 குடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அது சரி. இப்ப அந்த ஃபங்ஷன்ல நடக்க போற இதா தான் ஹீரோவ கூப்ட்டுருக்காங்க. நான் இதுக்கு போவே போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே படுத்துருவாரு. உடனே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "நீ கண்டிப்பா வரணும். நீ வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் வரலம்மா, வரலம்மான்னு" ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ வாயேன், உனக்கு ஏன் சொன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது." வற்புறுத்தி கூப்பிடுவாங்களா, அப்பதான் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா குடுத்த அந்த காஸ்ட்லியான வாட்ச வந்து அவங்க கிட்ட குடுத்துட்டாங்கல்ல. அப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு இவங்க ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த போட்டியில நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இப்ப அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வரும்போது, அதே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வில்லி பொண்ணுன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு நல்லா அழகா தான் இருக்கும். அது என்ன செய்யும், ஹீரோயின் வந்த உடனே, "எதுக்காக இங்க வர? நீ தான் வந்துட்டு இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்க போறதே கிடையாது. நாங்கலாம் உன்ன விட திறமையானவங்களா இங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற மாரி ஹீரோயினும் சொல்லிட்டே இருப்பாங்க. நேரத்துல வந்துட்டு போட்டிலாம் ஆரம்பிக்கும். எல்லாரும் போட்டி போட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. இப்ப யாருக்கு பரிசு குடுக்கலான்னு வரும்போது பார்த்தோம்னா, இப்ப ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிரும் ஹீரோயின் அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வின்னர் வந்து ஹீரோயினா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ அரேஞ்ச் பண்ணிருவாரு. உடனே பிரைஸ் அமௌண்ட் வந்து ஹீரோயினுக்கு தான் கிடைக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துரும். எப்படி இவ மட்டும் ஜெயிக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா வருவாங்களா, வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ அங்க நின்னுட்டு இருப்பாரு. கால் பண்ண உடனே அங்க தான் இருக்கேன்னு சொல்லவும், ஹீரோ பக்கம் வருவாங்க. வந்தோனே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, "உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு" சொல்லும்போது, "என்ன கிஃப்ட்ன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அத ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்களா. அத பார்க்கும்போது இவரு என்ன வாட்ச் கட்டியிருந்தாரோ, அதே வாட்ச இவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அதே மாரியே தான் இருக்கும். அப்ப ஹீரோ கேட்பாரு, "எதுக்காக இது? நீ இத வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இப்ப வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணேன். அந்த இதுல தான் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ காஸ்ட்லியான வாட்ச் வந்து உங்க அம்மா குடுத்தத அவங்கள்ட்ட தூக்கி குடுத்துட்டீல. இப்போதைக்கு இத வச்சுக்கோ. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து உனக்கு நான் அதுக்கப்புறம் அதே மாரிலாம் வாங்கி தரேன்னு" சொல்லும்போது, "எனக்காக ஏன் இத செய்ற? இது நீ தானே ஜெயிச்ச. இத நீ வச்சுக்கலாமேன்னு" கேட்கும்போது, "அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரு சென்டிமென்ட்டா ஒரு பொருள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து எந்த காரணத்துக் கொண்டும் யாருக்காகவும் அத நம்ம குடுக்கக்கூடாது. புரியுதா? அத பத்திரமா வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் இவங்களோட நடவடிக்கைலாம். என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாசம் மாசம் இவருக்கு வேற பணம் குடுக்கணும். இவருக்கு இப்ப வேலை இல்லாம வேற இருக்கான் அந்த பையன் வேற அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அவங்க ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. இந்த சைக்கிள்ல போயிட்டு எப்படியாவது நம்ம வேலை தேடணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து அவங்களுக்காக தானே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்காக இங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வந்து சேர்மன் இப்ப அங்க வரதா இருக்கும். அவர் வந்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா நம்மளுக்கும் ஒரு வேலை வாங்கிட்டு, நம்ம வீட்டுக்காருக்கும் ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டுருக்கும். அப்படின்ற மாரி நினைப்பாங்க. எப்படியாவது இந்த வேலைய வந்து நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்கிள் எடுத்துட்டு மிதிக்க முடியாம மிதிச்சு வந்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த டைம் வந்து ஹீரோ வந்து கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு சேர்மன் உள்ள பதவியில அவர் தானே இருக்காரு. ஸோ அவர் வீட்டுக்கு பயந்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாலும் சேர்மனா அவர் இருக்கிற இடத்துல அவர் இருந்து தான் ஆகணும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, "ஹீரோயின் நான் வேலை தேடி போறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு செலவுக்கு இங்க பணம் வச்சிருக்கேன். எங்கேயாவது வெளிய போறதா இருந்தா இத யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பணமும் ஒரு லெட்டர் மாரி எழுதி வச்சுட்டு அவங்க வேலை தேடி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ முழிச்சு பார்ப்பாரா, பார்த்தா வந்துட்டு இந்த லெட்டர் இருக்கும், பணமும் இருக்கும். இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கே தெரியாம அவர் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இப்ப சேர்மனா அவர் வந்துட்டு அவர கூப்பிடுறதுக்காக காரும் வந்துரும். ஃப்ரெண்டு கொண்டு வந்துருவாரு. அந்த கார்ல ஏறி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அப்பதான் அந்த சைக்கிள மிதிக்க முடியாம மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ப்பாரா, அப்ப அந்த அதாவது கார்ல அந்த கண்ணாடி இருக்குல்ல, அத இறக்கிட்டு பார்த்துருவாரு. பார்த்தோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோவ பார்த்துருவாங்க. பார்த்த உடனே, "என்னது இது? இந்த பையன் அப்படியே நம்மளோட வீட்டுக்கார் மாரியே இருக்கான். இவன் பார்த்த பணக்காரனா இருக்கான். ஆனா ஜாட மட்டும் நம்ம வீட்டுக்கார் மாரியே இருக்கே. யார் அப்படி?" அப்படின்ற மாரி இவங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கும். ஹீரோ டக்குனு என்ன பண்ணுவாரு, எந்த ரியாக்ஷனும் மூஞ்சில காட்டவே மாட்டாரு. அப்படியே அந்த காரோட கண்ணாடிய மேல ஏத்தி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஒருவேளை இவர் தான் சேர்மனா இருப்பாரோ, பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கார் மாரியே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு வேலை தேடி வரும்போது, இங்கேயும் அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துரும். "உனக்கெல்லாம் கண்டிப்பா வேலையே கிடைக்காது. நீ உன் புருஷனுக்கு வேற வேலை தேடி வந்திருக்கியா? இங்க யார் வர்றது சாதாரண ஆள் கிடையாது. சேர்மன் வராரு. நீ என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரிலாம் பேசும். "என் வீட்டுக்கார நான் கூட்டிட்டு தான் வருவேன். நான் ஒண்ணும் தனியா வரல. அவர் இப்போ ஒரு வேலை விஷயமா தான் இருக்காரு. இப்பவே ஃபோன் பண்றேன் வருவாருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோ அட்டெண்ட் பண்ணி பேசுவாரு. "நீங்க எங்க இருக்கீங்க? முழிச்சிட்டீங்களா? கொஞ்சம் இங்க வர முடியுமா? இங்க வந்து அதாவது இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து அட்டெண்ட் பண்றீங்களான்னு?" கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே நான் வரேன்ற" மாரி சொல்லுவாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். "நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. "இப்ப என் வீட்டுக்காரர் வந்துருவாரு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, "நாங்க 2 பேரும் வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். கிடைச்சா ஓகே தான். இல்லாட்டி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறேன்ற மாரி இது ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்க்கறதுக்காகவே இது
நின்னுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப இந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கால் பண்ணுவாங்க. "என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலையான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்களா. "இதோ வந்துட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்னு பேசிட்டே இருப்பாரு. பேசிட்டே இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே இடத்துல தான் ஹீரோவும் இருக்காருல்ல. அவர் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்று ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் வேற நின்னுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்துட்டே இருப்பாங்களா. வரும்போது ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துறாங்க. முதுகு பக்கமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கார்ல போனதும் அதே ஆள் மாரி இருக்கே. இப்ப ஃபோன் பேசுறதும் அப்படியே ஒருவேளை இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்களா. பேசிட்டே இருக்கும்போது, "நீ இப்ப எங்க இருக்கன்னு?" கேட்கும்போது, "நான் இங்க தான் இருக்கேன்ற" மாரி சொல்லுவாரு. அப்படியே திரும்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஃப்ரெண்டு, திரும்பாதன்னு அவ்ளோ ஆக்ஷன் பண்ணுவாரு. உன் ஒய்ஃப் பின்னாடி நின்னுட்டு இருக்கான்னு. ஏன்னா, இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நான் பணக்காரன்னு தெரிஞ்சா அவ வேண்டான்னு விட்டுருவாளோ அப்படின்ற மாரி இப்ப அவரு யோசிக்கிறாரு. அதனால நம்ம பணக்காரன்னா ஹீரோயினுக்கு பிடிக்காதுன்றதுனால சொல்லக்கூடாதுன்னு வேற மறைச்சு வச்சுட்டு இருப்பாரு. இவர் எவ்ளோ ஆக்ஷன் பண்ணுவாரு. ஆனா, ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்த்துருவாரா. அப்படியே நேருக்கு நேரா 2 பேரும் பார்த்துருவாங்க. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? என்னது இது காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. எப்படி உனக்கு கிடைச்சது? எதுவும் கடன் வாங்கி போட்டு வந்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே, "ஆமா, ஆமா. இவ்ளோ பெரிய இடத்துக்கு வரும்போது நம்ம சாதாரண ட்ரெஸ் போட்டா உள்ளவே விடமாட்டாங்க. அதனால தான் கடன் வாங்கி இந்த ட்ரெஸ்ஸ வாங்கி போட்டு வந்துட்டேன். வேலைக்காக தானே நீ வர சொன்ன." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "ஓ! ஆமால்ல. சரி, சரி. இவர் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இவர் வந்து சேர்மனோட ஃப்ரெண்டு. இவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருக்கு. இவர்கிட்ட சொன்னோம்னா நம்ம 2 பேருக்குமே வேலை ஏற்பாடு பண்ணிடுவாருன்னோனே." "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, "பரவால்லடா ஒரு வழியா நீ சமாளிச்சுட்ட. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "எதுக்காக நீ வந்து உண்மைய மறைக்கிற? உனக்கு இந்த அளவுக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னா உண்மைய சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவளுக்கு பணக்கார பசங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா. அப்ப ரொம்ப ஃப்ரெண்டா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நின்னு பார்த்துருவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவருக்கு ஏதோ கை வலிக்குதாம். அதனால தான் கைய நான் வந்து அவருக்கு மசாஜ் மாரி பண்ணி விட்டேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லவும், "சரி வா நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்களா. அப்ப ஹீரோ வந்து சொல்வாரு, "நீ எப்படி போவன்னு?" கேட்டா, "சைக்கிள்ல தான்" அப்படின்னுவாங்க. இப்ப என்ன வந்து சைக்கிள்ல தான் வச்சு கூட்டு போறேன்னு ஆமான்னு வேற ஹீரோயின் சொல்லுவாங்க. "இல்ல பரவால்ல நான் நடந்து வந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "வேணாம், வேணாம் இப்பவே ஈவினிங் ஆயிடுச்சு. நீ நடந்து வரதுக்குள்ள நைட் ஆயிடும். அப்புறம் எப்படி நீ தனியா வருவ? வா சைக்கிள்லயே உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவ சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு இவங்க ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் ஹீரோவ இன்னும் தேடிட்டே தான் இருப்பாரு. ஹீரோ வந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அங்க தேடி வருவார். அதுக்குள்ள இந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வேற கிளம்பி போயிட்டாரா, அவங்களோட ஆளுங்களெல்லாம் புடிச்சு பயங்கரமா திட்டுவாரு. "நீங்கலாம் என்னத்துக்கு தான் வேலை பார்க்குறீங்க? அவர புடிச்சு வைக்க தானே சொன்னேன். அடிக்கடி விட்டு விட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோவோட வாட்ச்ல வந்து ஒரு சவுண்ட் வரும். அதாவது அவங்க அம்மாவோட வாய்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ண மாரி ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் இங்க கேட்கிற மாரி இருக்கும். இப்ப அப்பாக்கே ஒரு மாரி ஆயிடும். இந்த வாட்ச் யார் போட்டிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த லேடி வந்துட்டு அந்த வாட்ச ஹீரோ குடுத்துருப்பார்ல, "அத நானே வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல. அவங்க தான் போட்டிருப்பாங்க. இத பார்த்தோனே, "இந்த வாட்ச் உனக்கு ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க அப்படியே முழிப்பாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மரியாதையா சொல்லு, "இந்த வாட்ச் உனக்கு ஏதுன்னு?" கேட்கும்போது, "இது ஒரு ஆள் எனக்கு குடுத்தான். அவன் இந்த கிராமத்துல தான் இருக்கான். என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காத. என்ன விடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப இவருக்கு வந்து ஹீரோ வந்து எங்க இருக்காரு? அந்த கிராமத்துல தான் இருக்காரு. அப்படின்ற விஷயம் வந்து இப்ப அவங்க அப்பாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல வீடே வந்துட்டாங்க. ஹீரோனோட அம்மா வந்துட்டு இப்ப ஹீரோட ட்ரெஸ்ஸ பார்ப்பாங்களா, "பரவாயில்லையேம்மா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, "வேலை தேடி போறோம்ல, அதனால நல்ல சூட்டா போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு வாடகைக்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னோனே, "நான் இதே மாரி ஒரு ட்ரெஸ் வந்து தச்சு வச்சிருக்கேன். நீங்க பார்க்கறதுக்கு வந்து நார்மலான வேலை இல்லாத பையன் மாரியே இல்ல, சிஇஓ மாரியே இருக்கப்பா நீ" அப்படின்ற மாரிலாம் அவங்க அம்மா வேற சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி கண்ணு வெளிய வந்துட்டு உள்ள போற மாரி இருக்கும். அப்படியே அமைதியா இருந்துப்பாரு. "நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ வேணா போட்டு விடு. நீங்க போட்டுட்டு அது ரெடி ஆயிட்டு வாங்க" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லவும், அது குடுப்பாங்களா. இப்ப ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸ போடுவாரு. ஹீரோயின்லாம் அந்த டைலாம் போட்டு விடுவாங்கல்ல. அந்த மாரி போட்டு விட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. உடனே அவங்க ஒரு ஸ்டெப்ப பின்னாடி எடுத்து வைப்பாங்க. திரும்பவும் ஹீரோ ஒரு ஸ்டெப்ப முன்னாடி எடுத்து வைப்பாரு. அவங்க பின்னாடி போக போக அப்படியே அந்த அப்படியே தடுமாறி விழ போகும்போது ஹீரோ அப்படியே கரெக்ட்டா போயிடுவாரு. உடனே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ற மாரி போயிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அம்மா வேற கதவ தொறந்துட்டு வந்துருவாங்க. உடனே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணும் பார்க்கல. நீங்க என்ன பண்றீங்களோ அத பண்ணிக்கங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய ஓடிருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தள்ளி விட்டுருவாங்க ஹீரோ புடிச்சு. "நீ இப்ப என்ன பண்ண வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. நீ கீழ உள்ள போன. அதனால தான் உன்ன தாங்கி பிடிக்க வந்தேன்ற" மாரி சொல்லுவாரு. "நீ இது இல்ல, இல்ல. நீ வந்தத பார்த்தா அந்த மாரிலாம் இல்ல. நீ வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்த" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்லையா" அப்படின்ற மாரி ஹீரோ சமாளிப்பாரு. டக்குன்னு வந்துட்டு, "பாரு இப்ப எங்க அம்மா என்னமோ தப்பா நெனச்சுட்டு போறாங்க" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அதனால என்ன அவங்க நம்மள வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு தானே நெனைக்கிறாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னோனே ஹீரோயின் வந்து சும்மா விளையாட்டுக்கு கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அப்பா இருக்காருல்ல, அவரு இந்த வில்லேஜுக்கே வந்துருவாரு. வந்துட்டு இப்ப ஹீரோவ தேடி 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 அலைஞ்சிட்டே இருப்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோயின் வந்துட்டு மேல ஏதோ லைட் எல்லாம் மாற்றணும் இப்ப. இப்ப ஃபெஸ்டிவல் வேற வருது. நியூ இயர் மாரி வருது. ஸோ அதுக்காக வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக அதெல்லாம் அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி நின்னே பார்த்துட்டு இருப்பாரு. யாராவது வந்தா ஹீரோக்கு போய் நம்ம சிக்னல் குடுக்கணும் அப்படின்றதுக்காக. இங்க பார்த்தோம்னா, இப்ப இந்த பையன் அப்படியே சிஇஓ மாரியே இருக்கான் அப்படின்ற மாரி இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா வர்றத வந்து இந்த ஃப்ரெண்ட் பார்த்துருவாரு. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, நேரா ஹீரோட்ட சொல்லலாம்னு நெனைப்பாரு. அதுக்குள்ள டைம் இல்ல. நேரா போய் அவர் அப்பாவ போய் தடுக்கலான்னு சொல்லிட்டு வேகமா போய் ஸ்டாப்
பண்ணுவாரு, "நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. நான் இங்க வந்து நம்மளோட பையன தான் அதாவது உங்க பையன தான் தேடி தான் நானும் இங்க வந்தேன் அப்டின்னோனே, அப்ப அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல சொல்லுன்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு தெரியாது. நிச்சயமா அவர் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு" சொல்லும்போது, "நீ இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவன் இங்க தான் இருப்பான். நீ தான் அவனுக்கு காவலா இருந்துட்டு இருக்க. உண்மைய சொல்றியா இல்லையான்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ எப்படியாவது தப்பிக்க விடணும்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்தே கத்துவாரா, இவர் கத்துறத வச்சே அவங்க அப்பா புரிஞ்சுப்பாரு. "நீ வந்து அவன் பையனுக்கு வந்து சிக்னல் குடுத்துட்டு இருக்க" அப்படின்றது புரிஞ்சுப்பாரு. "இங்க தான் எங்கேயோ என் பையன் இருக்கான். போய் தேடுங்கன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ அங்க மாட்டிட்டு இருக்காருல்ல லைட்டெல்லாம் பார்த்துருவாங்க. உடனே ஹீரோவ தொரத்த ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கையில புடிச்சு கூட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாரு. "விட்றாதீங்க, புடிச்சிருங்க, புடிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு பின்னாடியே அவங்க அப்பா ஆளுங்களோட விரட்டிக்கிட்டே வருவாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, காடு மலைன்னு ஓட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. "எதுக்காக ஓடுற? அவங்கலாம் எதுக்காக தொரத்துறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்ன சொல்றதுன்னே தெரியாது. டக்குன்னு எப்படி சொல்லிடுவாருன்னா, "இல்ல நான் வேலை இல்லாம இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். அது அவங்க தொரத்திட்டு வரவங்கலாம் கடன்காரங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், "அப்ப ஏன் மெதுவா ஓடுற? வேகமா ஓடு" அப்படின்ற மாரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் வேக வேகமா ஓடி போய் ஒரு மரத்தடியில போய் ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு இவங்க கத்திறக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் வாய மூடுவாங்களா, "இவன் ரொம்ப அழகா இருக்கான்ல" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப திரும்ப திரும்ப தோணிட்டே இருக்கும். அந்த 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 கிட்ட வரைக்கும் அவங்க அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துரும். ஹீரோ வந்துட்டு அந்த பக்கம் எங்கேயோ இருக்கானா அப்படின்னோனே, "அங்கேயா? அப்ப நான் வரேன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுவாரு. உடனே ஹீரோயின் இப்ப நார்மல் ஆயிட்டு கேட்பாங்க. "உனக்கு எவ்ளோ கடன் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் சொல்லுவாரு. ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சுச்சுன்னா, அந்த வேலையிலேருந்து செலவு போக மாசம் மாசம் இவ்ளோ எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கடன் அடைச்சிட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம்ல, நீ இனிமே ஓட வேண்டியது கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம். இனிமே நீ எங்கேயும் ஓடாத" அப்படின்ற மாரிலாம் அவங்க ஆறுதலா பேசுவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. இதே நேரத்தில வந்து ரோட்ல எல்லாருமே வந்து பேசுறது என்னவா இருக்கும்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கால்ல, அவன பார்க்கறதுக்கு சிஓ மாரியே இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது, அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு காதுல விழுந்துரும். அதுக்கே இப்போ ஒரு டவுட் வந்துரும். ஒருவேள அந்த சிஓவா இவனா இருந்தா, அப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிக்க ஆரம்பிச்சுரும். உடனே என்ன பண்ணும், அவரோட ஹீரோட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி, "நான் வந்துட்டு இப்ப ஒரு பெரிய கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். உங்க சிஓ இருக்காரா? அவர்ட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப அவர் இங்க இல்ல. அவர் வந்து வில்லேஜ் சைடு போயிருக்காரு" அப்படின்னோனே, இது கன்ஃபார்மே பண்ணிடும். இங்க வந்திருக்கிறது வந்து அந்த பையன் தான். அதாவது அந்த சேர்மன் தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது கன்ஃபார்ம் பண்ணிடும். அவன் இப்படி நடிச்சிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து ஆரம்பிச்சுரும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோன்னு பேசிட்டே இருப்பாங்களா, அந்த கடன் விஷயத்த பத்தி நீ கவலைப்படாத அப்படின்ற இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "எல்லாருமே உன்ன சிஓ மாரியே இருக்க" அப்படின்னு வேற சொல்றாங்க. நான் கூட அந்த பையன வந்து பார்த்தேன். ஒரு தடவ நான் வேலை தேடி போம்போது, சைக்கிள்ல போம்போது கார்ல அவன் போனான். அப்ப வந்துட்டு கார் கண்ணாடியில அவன பார்க்கும்போது எனக்கு சிஓ வந்து உன்ன மாரியே இருக்கிற மாரி இருந்தது. ஒருவேளை நீ வந்து என்கிட்ட சிஓ இல்லாத மாரி நடிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோக்கே ஒரு மாரி ஆயிடும். டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்?" அப்படின்னு சொல்லவும், "சரி, சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப நியூ இயர் ஆரம்பிக்குதா, இப்ப நைட் வந்து நியூ இயர்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கண்ண மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாரு. மாடிக்கு கூட்டிட்டு வந்து மேல லைட் எல்லாம் அந்த அந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்கல்ல, அதெல்லாம் காட்டிட்டே வந்து ஹேப்பி நியூ இயர்ன்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க முன்ன பின்ன தெரியாம அறிமுகமானாலும், இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர வந்து ரொம்பவே புடிச்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே விஷ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிப்பாங்க. அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு இவர் தான் வந்துட்டு ஹீரோ தான் சேர்மன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. உடனே இது என்ன பண்ணும், நம்ம இப்ப அந்த சேர்மனா அப்படின்றத நம்ம நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா, குளிர்ற மாரி இருக்கும். அதுக்கு நல்லா தான் சட்டைலாம் போட்டுருக்கும். ஆனா குளிர்ற மாரி கொஞ்சம் அந்த அங்கங்க கேப் இருக்க மாரி காட்டிட்டு, நேரா ஹீரோயின் வீட்ல போய் கதவு தட்டிட்டே இருக்கும். ஹீரோ பேர சொல்லி கதவு தட்டும். ஹீரோ பேர சொல்லியே கதவு தட்டிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா, ஹீரோயின் தான் வந்து கதவு தொறப்பாங்களா, என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உன்கிட்ட பேச வரல. நான் அவர்கிட்ட பேச வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன அவர்கிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்ற? அவர் என்னோட ஹஸ்பண்ட். அது நல்லா தெரியும்ல உனக்கு. கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமா இல்லையான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ அந்த பக்கம் ஒதுங்கி நில்லு" அப்படின்னு ஹீரோயின தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு இப்போ உள்ள வந்துரும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் பெட்ஷீட்லாம் மடிச்சிட்டு இருப்பாரா, "எனக்கு வந்து ரொம்ப குளிருது. எனக்கு குளிர் சட்டை ஏதாவது கிடைக்குமா?" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட வந்து கேட்கும் இது. ரொம்ப மாடர்னா ட்ரெஸ்ஸ போட்டு வந்தா அவர் மயங்கிருவாருன்ற மாரி கேட்கவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு, கையில பெட்ஷீட் தானே மடிச்சிட்டு இருந்தாரு. அத அப்படியே அது தலையில போட்டு விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு ஹீரோயின கைய பிடிச்சிட்டு வெளிய அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இதுக்கெல்லாம் நீ எந்த காசும் குடுக்காம நான் எடுத்துக்கிட்டு ஓடு அந்த இடத்த விட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா இருக்கும் அவர் பண்றதெல்லாம். உடனே 2 பேரும் இவங்க 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு மாரி அசிங்கமா போயிடும் ஹீரோ இந்த மாரி நடந்துக்கிட்டது. ஆனாலும் அது என்ன நினைக்கும்னா, இவர விட்டுறவே கூடாது. இவன் தான் உண்மையான சேர்மன் எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படியாவது இவன அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாரி இப்ப அத நினைக்க ஆரம்பிச்சுரும். கடத்தெருவுலாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் போட்டு தலையில எல்லாம் ஷாலெல்லாம் போட்டு மறைச்சு வச்சுப்பாரு. ஒரு லேடி மாரி வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "வெஜிடபிள்ஸ் வேணுமா? வெஜிடபிள்ஸ் வேணுமான்னு?" ஹீரோ கிட்ட கேட்பாரு. அதெல்லாம் வேணாம்னு தள்ளி விடுவாரா. அவர் உடனே இப்படி எட்டி பார்ப்பாரு. பார்த்தோன்னே இவர் என்னடா இந்த வேஷத்துல சுத்துறன்னு கேட்கும்போது, "பின்ன என்ன நீ பண்ற வேலைக்கெல்லாம் என்ன இந்த மாரி நீ அலைய விட்டுட்ட" அப்படின்னு ஹீரோயின் அப்படியே நைஸா அந்த வியாபாரம் பார்க்குற அந்த இடத்துல விட்டுட்டு இப்படியே ஹீரோ நைஸா வந்து வருவாரு. "என்ன விஷயம்? ஏன் இந்த மாரி சுத்திட்டு இருக்கன்னு? பின்ன என்ன பண்ற? இப்ப அடுத்த ஒரு இது நடக்க போது, ஒரு ஃபங்ஷன் நடக்க போது. அதுல நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு அப்பா சொல்லிட்டே இருக்காரு. இப்ப என்னையும் விட மாட்டேங்கிறாரு" அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ "நான் கண்டிப்பா வரேன். அந்த ஃபங்ஷன் வந்து நல்லபடியா நம்ம பண்ணலாம்" அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஏன்னா இவர் வந்தே ஆகணும். சேர்மேனா இருக்கும்போது சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் இவர் வந்து தானே பண்ணணும். நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்துருவாங்க. யார் அது? யார்ட்ட பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டக்குனு ஹீரோ வந்து இல்ல அந்த அம்மா வந்து வயசான அம்மா காய்கறி விற்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல காய்கறி விற்க தான் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிப்பாரா. உடனே அவர் போகும்போது பார்த்தோம்னா, என் லேடீஸ்னாலே இடுப்பு ஆட்டி ஆட்டி தான் நடக்கணுமா? அதனால அவர் வேற ஒரு பக்கம் இடுப்பு ஆட்டி ஆட்டி வேற நடந்து போயிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க காசை நீங்க கீழ விட்டுட்டீங்க பாருங்கன்னு உடனே பார்த்தீங்கன்னா, எங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு தேடுவாரு. அதோட ஹீரோயின பார்த்துருவாங்க. டக்குனு மூஞ்ச மூடிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சுருவாரு. இவர் உங்க ஃப்ரெண்டு மாரியே இல்ல, அந்த சேர்மனோட ஃப்ரெண்டு மாரியே அப்படின்ற மாரி கேட்கவும், இல்ல உனக்கு யார பார்த்தாலும் அந்த மாரியே தெரியுது. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மாமனார், மாமியார்லாம் விருந்தெல்லாம் இப்ப இந்த நியூ இயர் பார்த்தீங்களா எல்லாருமே சொந்தக்காரவங்கலாம் வந்திருப்பாங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஜாலியா இருப்பாங்க. அப்ப எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, ஹீரோ பார்க்கறதுக்கு அந்த சேர்மன் மாரியே தான் இருக்கா அப்படின்ற மாரி பேசும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீ சேர்மன் மாரி தான் இருக்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கலாம் பேசிட்டு, உடனே இப்ப ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாருன்னா, அவர் தான் இல்லன்னு சொல்றார்ல, எதுக்காக அவர் அந்த மாரி சொல்றீங்க? இல்லாதவர் அப்படி சொல்லும்போது வருத்தமா தானே இருக்கும். அப்படிலாம் பேசாதீங்கன்ற மாரி ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுவாரு. உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சாப்பிடுங்க. நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவாரு. எத்தன மணிக்கு என்ன டைமிங் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. இதே நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப மறுநாள் வந்துட்டு இந்த ஃபங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பிரேயர்லாம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நெறைய வேண்டிப்பாங்க. ஹீரோக்காகவே நெறைய வேண்டிப்பாங்க. அப்ப ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்திலே தான் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்காரு. இவங்க எங்கேயோ இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாரி சுத்தி தேடிக்கிட்டே இருப்பாரு ஹீரோவ மட்டும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு அந்த ஃபங்ஷனுக்கு போகணும்ல. அந்த டைமிங்கு, என்ன இடம், என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாரு. ஹீரோயின் வந்துட்டு யார்ட்ட மெசேஜ் பண்ற? என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாத மாரியே இவர் பேசிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு டவுட் சின்னதா வரும். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. வந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ வேண்டிக்கும்போது அவர் என்ன வேண்டிப்பாருன்னா, அவள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு வேள நான் மட்டும் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் பணக்காரன்னு தெரிஞ்சதுன்னா, அவ என்ன விட்டு போயிட்டான்னா என்னால தாங்க முடியாது. எப்பவுமே ஹீரோயின் என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் அவர் ப்ரே பண்ணிப்பாரு. ஹீரோயின் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோக்காக ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அவங்களா செஞ்சு ஹீரோ கையில அத போட்டு விடுவாங்க. இது எப்பவுமே உன் கையில ஒண்ணு இருக்கணும், என் கையில ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஜோடியா வாங்கி இவங்க ஒண்ணு ஹீரோக்கு ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. சரின்னு சொல்லி ஹீரோவும் ஆசையா அத போட்டுப்பாரு. என்னைக்கும் அத கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாரா. இப்ப மறுநாள் தான் வந்து அந்த சேர்மன் ஃபங்ஷன் வந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் வந்து அந்த கிராமத்துல தான் அந்த சேர்மன் வர மாதிரியே இருக்கும். ஹீரோக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாரு, கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆயிடுவாரு. சேர்மனா அங்க நின்னு பேசிட்டே இருப்பாரு. ஆனா அவர் முகத்துல வந்துட்டு ஒரு கண்ண மட்டும் மறைக்கிற மாரி ஒரு மாஸ்க் இருக்கும்ல. அந்த மாஸ்க்க போட்டுட்டு அவர் பேசுவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து ஹீரோ மாரியே தான் இருக்காரு. ஆனா முகத்த ஏன் மறைச்சு பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. அதே நேரத்துல ஹீரோவோட கைய பார்ப்பாங்களா, அந்த பிரேஸ்லெட் இருக்கும். ஒருவேள நம்ம கூட பேசிட்டு இருந்தவர் இவரு தானா அப்படின்ற மாரி உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அவர்ட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து அவங்க ஒரு பக்கம் பார்ப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவே விடமாட்டாங்க. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? உன்னோட புருஷன் வந்து அவர் கிடையாது. அவர் சேர்மன் அவரு. இந்த இதுல வந்து நீ பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது. பெரிய விஷயமா போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு வச்சுப்பாங்க. இந்த மீட்டிங்லாம் முடிச்ச உடனே ஹீரோ வந்து கிளம்பலான்னு போவாரா, அப்ப ஹீரோயின் போயிட்டு அவர்ட்ட பேசுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சேர்மன் மாரியே பேசுவாரு. ஹீரோ வந்து கொஞ்சம் கூட தான் மாத்தி பேச மாட்டாரு. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க என்னோட அது வந்து பேசும்போது நான் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமான்னு?" கேட்கும்போது, இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. உடனே போற மாரி போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. உடனே ஹீரோவ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 பேரும் அப்படியே அதிர்ச்சியா நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நீ என்ன புருஷனா நடிச்சிட்டு இருக்கவன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "இல்ல நீங்க யாரோ நெனச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்ற மாரி சமாளிப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க சொல்றது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா இந்த கையில போட்டிருக்கீங்கல்ல இந்த பிரேஸ்லெட் நான் ஒண்ணு போட்டிருக்கேன். இது நான் உங்களுக்கு போட்டு விட்டது." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி பிரேஸ்லெட் மார்க்கெட்ல ஏகப்பட்டது விக்குது. நீங்க ஏதோ நெனச்சுட்டு என்ன வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நெனைக்கிற ஆள் நான் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேள இவர் வேற யாராவது இருப்பாரோ அப்படின்ற மாரி இப்ப அவங்க நெனப்பாங்க. போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவா வந்துட்டு தப்பி தவறி உளறிருவாரு. அவர் வந்துட்டு ஹீரோயின் பேர டக்குன்னு சொல்லிடுவாரா, அப்ப அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்ப நீ யாரோ சேர்மனா இருந்தீன்னா, என் பேர சொல்லி எப்படி நீ கூப்பிட்ட? அதாவது அவங்க வந்து கோச்சுக்கிட்டு ஏதோ வருத்தப்பட்டு திரும்பும்போது இவரே அறியாம அவங்க பேர சொல்லி கூப்பிட்ட உடனே இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்ப நீ தானே அந்த ஆளு, என்கிட்டயே போய் சொல்லிட்டல்ல. இந்த அளவுக்கு பிஸியான சேர்மனா நீ இருக்க. ஆனா நீ என்கிட்ட இவ்ளோ நடிச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. உனக்கெல்லாம் பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறது இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கேட்டு போயிடுவாங்க. ஹீரோ எவ்வளவோ சமாதானப்படுத்த போவார். ஹீரோயின் சமாதானமே ஆக மாட்டாங்க. இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிரும். இப்ப சேர்மன் தான் உண்மையிலேயே இந்த பொண்ணோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, திரும்ப வீட்டுக்குள்ள வருவாரா, ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள வரவே விடமாட்டாங்க. "நீ வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்றதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ இவ்ளோ பெரிய பணக்காரன், நீ சேர்மனு. அதனால நீ இனிமே என்கிட்ட இவ்ளோ நடிச்சிருக்க. நீ இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளோ சொல்லுவாரு. "நான் வேணும்னே அது பண்ணல. எதார்த்தமா தான் நம்ம மீட் பண்ணணும். நான் உன்கிட்ட போய் சொல்லணும், மறைக்கணும்னு நெனச்சதே இல்ல. எங்க நான் உன்ன அதாவது நீ என்ன விட்டு போயிடுவியோன்ற பயத்துல தான் என்னால சொல்ல முடியலன்னு." சொல்லும்போது, இருக்கவே மாட்டாங்க. "நீ உண்மைய சொல்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனா நீ வந்து மறைச்சிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பொய் சொல்றேன்னு தானே அர்த்தம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. "இனிமே நீ இங்க இருக்காத. உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. இந்த நியூ இயர்ல நான் சந்தோஷப்படுற ஒரே விஷயம் உன்ன சந்திச்சது, உன்ன நான் பார்த்தது, உன் கூட இருந்த நாட்கள் மட்டும் எனக்கு போதும். நீ பொய் சொன்ன இந்த இது வந்து எனக்கு தேவையில்ல. இப்பத்துலேருந்து நீ இங்கேருந்து போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும்,
அவங்க அப்பா, அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்களா, உடனே அவங்களும் கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட ஆளுங்கலாம் அங்க வந்துருவாங்க. வாங்க போலான்னு சொல்லும்போது, எல்லாரையுமே ஹீரோ வந்து சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவாரு. இது என்னோட லைஃப் பிரச்சனை, இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்த ஆளுங்களும் அங்கேருந்து போயிடுவாங்களா, இப்ப ஹீரோயின் கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "நீ என்ன ஆனாலும் சரி, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு" சொல்லுவாரு. இப்ப இங்க நியூ இயர் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பனி பொழிஞ்சிட்டு இருக்குமா, அந்த பனியிலேயே விடிய விடிய நின்னுட்டே இருப்பாரு. நடுராத்திரிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருவாரு. உடனே ஹீரோயினோட அம்மா சத்தம் குடுக்கவும், இப்ப அப்பா, அம்மா, ஹீரோயின் எல்லாருமே வேகமா ஓடி வந்து ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்து உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் ரொம்பவே பதறிருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து பேசுவாங்களா, ஹீரோ வந்து கொஞ்சம் தேறி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து மன்னிக்க மாட்டாங்க. அவருக்கு இப்ப சரியானவுடனே திரும்பவும் கோச்சுக்கிட்ட மாரி நடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, "நீ எப்ப மனசு மாறியோ அப்ப நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடக்க முடியாம நடந்து போயிடுவாரு. ஹீரோயின் உடனே அவங்க கோவமாவே இருந்துட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, சேர்மேன் தான் இப்ப அவருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாரு. அப்ப ஹீரோயினோட அப்பா தான் ஒரு கட்டத்துல அவர காப்பாத்துற மாரி இருந்திருக்கும். ரொம்ப உடம்பு முடியாம இருந்தப்ப வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் வந்து அவர காப்பாத்திருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "இப்ப நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நான் கைமாறா என் பையன வந்து உன் பொண்ணுக்கு நான் வந்து கட்டிக் குடுக்கணும். அதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணு" அப்படின்ற மாரி 2 பேரும் அப்பப்ப ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடையாளமா ஒரு டாலர் மாரி ஒரு செயின் ஒரு டாலர் மட்டும் இருக்கும். அந்த டாலர வந்து குடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாரி குடுத்திருப்பாரு. இப்ப ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு அத மறந்திருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அப்பா வந்து என்ன நெனைப்பாருன்னா, நம்ம வந்துட்டு ஒரு உதவின்னு தான் செஞ்சோம். அவரு இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றாரு. நாள பின்ன அவர் மனசு மாறலாம். இத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்பவே அத மறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வேற ஊருக்கு போய் அவரோட வேலைங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. வந்துட்டு இப்ப இவரு தான் சேர்மேனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹீரோ தான் சேர்மேன் அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிய வந்துருச்சா, இப்ப அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த ரகசியத்த வந்து அவர் சொல்லுவாரு. குடுத்து அந்த டாலர் எடுத்துட்டு வச்சு சொல்லுவாரு. இந்த மாதிரி சேர்மன் வந்து அந்த பெரிய சேர்மன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த பையன வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட அப்பவே சத்தியம் வாங்குனாரு. இந்த டாலர்லாம் அவர் என்ட்ட குடுத்து வச்சிருந்தாரு. இப்ப அவரே நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது அவர் சம்மதத்தோட நடந்துச்சா என்ன ஏதுன்னே தெரியல. பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாரி தானே இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா, அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா, இப்ப அவர் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு இப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாததுனால, இந்த முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சாங்க. ஏங்க இது நீங்க அப்பவே சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா கேட்பாங்க. இது வந்து அவரோட அது என்ன சொல்றது, அந்த நேரத்துல வந்து உயிர காப்பாத்திருக்குன்ற நேரத்துல அவர் ஏதோ பேசுறாரு. அதெல்லாம் நாள பின்ன அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் நான் அத மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து இப்ப சேர்மனோட பையன் தான் நம்ம பொண்ணோட புருஷன் தெரியும்போது, எனக்கு இதெல்லாம் ஒரு யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா, இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரியாது. அவங்க காதுலயும் இது விழவே இல்ல. அப்பா, அம்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது மறைஞ்சு நின்னுட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டுரும். கேட்ட உடனே அவங்க அம்மா பாத்துருவாங்க. ஹீரோனோட அம்மா, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி நீங்க அந்த சர்க்கரை குடு, சீனிய குடு, தக்காளி குடு, வெங்காயம் குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவீங்கல்ல. இப்ப எங்க அம்மா வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அதுக்காகவா? இப்ப என்கிட்ட வீட்ல அது இல்ல. நான் சமைக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். வேணா இன்னொரு நாளைக்கு நான் தரேன்னு அம்மாட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா சொல்லுவாங்க. சரி அது இல்லாட்டி கூட பரவால்ல. உங்க பொண்ண அனுப்பி கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க அம்மா சமைக்கணுமா அப்படின்ற மாரி நிக்கும். உடனே ஹீரோயின் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே. அவ ரூம்ல தான் இருக்கா. நீ போய் அவகிட்டயே சொல்லு. அவ வாங்கிட்டு வந்த உடனே நீ எடுத்துட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நேரா இது ஹீரோயின் கிட்ட வரும். ஹீரோயின் கிட்ட போய் என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, "நீயும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா, "அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இதுதான் இப்ப எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு அவங்க அப்பா, அம்மா பேசுறதெல்லாம். இப்ப இது என்ன போய் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து, "நீயும் அவனும் சண்டை போட்டுட்டீங்க. என்ன கேட்டா வந்து நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிறதே நல்லது" அப்படின்னு தோணுதுன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன் வேலைய பாரு" அப்படின்ன உடனே, "இப்ப உங்க 2 பேருக்கும் ஒத்து போகல. நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னா, நான் அவன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயே சொல்லும். ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "நாங்க 2 பேரும் ஒரு மன வருத்தத்துல தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் பிரிய போறோம். விவாகரத்து பண்ண போறோம்னு உனக்கு யார் சொன்னது? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படாத. அது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "நான் ஆசைப்படுறேனா? நான் வந்துட்டு வெட்கம் கெட்டவன் அப்படின்னு நீ சொல்றியா? நீ தான் அந்த மாரி பொண்ணு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா போய் இத அடிக்க போகும். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "இங்கேருந்து இப்ப நீ வெளிய போறன்னு வச்சுக்கோயேன், உன்ன அது அப்படி இப்படின்னு" சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிப்பாங்க. இதுவும் வந்துட்டு என்ன பண்ணும்னா, மாதிரி அடிக்க வந்தத தடுத்துட்டாங்கன்னோனே இதுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே என்ன சொல்லும்னா, "பொறுத்திருந்து பாரு நான் உனக்கு என்ன பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா, ஹீரோயின் என்ன வேணா பண்ணிக்கோ, மொத வெளிய போ அப்படின்ற மாரி வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே இது ஒரு நம்பருக்கு கால் பண்ணும். "உங்களுக்கு நான் வந்து ரூ. 30,000 தரேன். எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் நீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து பாடம் கத்து குடுக்கணும்" அப்படின்ற மாரி இது யார்ட்டயோ பேசிட்டு இருக்கும். உடனே அவங்களும் சரி சரின்னு சொல்லிடுவாங்க. திரும்பவும் வந்துட்டு இது ஹீரோயின் வீட்டுக்கே வரும். அவங்க அம்மா கேட்பாங்க, "ஏம்மா இங்கேயே சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அந்த திங்ஸ வந்து நீங்க இன்னும் தரவே இல்ல. அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னே, இது என்னடா தலைவலியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீயே போய் ஹீரோயின்ட்ட சொல்லி அன்னைக்கே கடைக்கு போ சொன்னேன்லம்மா, இப்ப வேணா போய் சொல்லு வாங்க சொல்லுமான்ன உடனே, "சரி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லும். இந்த மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நான் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க தனியா இருக்கும்போதெல்லாம் ஹீரோட சிந்தனையாவே இருக்கும். ஹீரோவ பத்தி நெனச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்களே தேத்திப்பாங்க. நம்ம எதுக்காக அவனையே நெனைக்கிறோம்? அவன் தான் நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டான், ஏமாத்திட்டான். நம்ம எதுக்கு அவன நெனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாவே இருப்பாங்க ஹீரோ மேல. ஆனாலும் அவரோட சிந்தனை இல்லாம அவங்களால இருக்கவே
வரவே முடியாது. போயிட்டு வந்தாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரி கடைக்காவது போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்புவாங்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோச்சிட்டு வந்துட்டாருன்னு பேரு. ஆனா வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கே சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருப்பாரு. எப்பயாவது வெளிய வருவா, அவ வராளா, போறாளான்னு அவள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் கடைக்காக வராங்களா, இப்படி எட்டி எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் வருவாங்க. வர்றத பார்த்தோனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த பக்கம் திரும்பி இப்படி வந்த உடனே அவள நம்ம ஹக் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நின்னுட்டே இருப்பாரு. கிட்ட வரைக்கும் வந்தவங்க இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே, என்ன இன்னும் ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எட்டி பார்க்கவும், அங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஹீரோயின வந்துட்டு புடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இது யாருன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல, வில்லி பொண்ணு ஏற்பாடு பண்ணுச்சுல்ல, அந்த ஆளுங்க வந்திருப்பாங்க. ஹீரோயின போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னடா இது யார்ரா அது? இவனு நம்ம பொண்டாட்டிய தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவர் பின்னாடியே இப்போ ஓடுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பானுங்க. யார்ரா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தப்பான ஆள் கிட்ட வந்துட்டு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஹீரோயின் வம்பு பண்ண மாரி இவனுங்க பேசுவாய்ங்க. திட்டிட்டே இருப்பாங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது மாரி ஒரு மாரி நடந்துட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ இருக்கார்ல, டக்குன்னு வந்துருவாரு. என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? தப்பான ஆள நீ தொட்டுட்ட அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ இங்க பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. அவனுங்க நல்லா அடி வாங்குவாங்க. கடைசி நேரத்துல ஹீரோ தலையில ஒரு அடிய போட்டு அவனுங்க பாட்டுக்கு எல்லாரும் ஓடிருவாய்ங்க அங்கருந்து தப்பிச்சு. இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க. இந்த மாரி அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான். ஆனா அவன என்னால மறக்கவும் முடியல. அவனுக்கு இந்த மாரி ஏதாவது ஆனா என்னால தாங்கவும் முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்பதான் அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் உங்ககிட்ட பொய் சொல்லல. அவரு வந்து உங்கள வந்து உண்மையிலேயே நேசிக்கிறாரு. உங்கள வந்து அந்த அளவுக்கு அவர் லவ் பண்றாரு. என்கிட்ட அவர் சொன்னது இதுதான். நான் எங்க உண்மைய சொன்னா பணக்கார பசங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெறுத்துருவீங்களோ, அவர விட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லி தான் அவர் உண்மைய சொல்லாம மறைச்சாரு தவிர்த்து, உங்ககிட்ட அவர் நடிக்கவே இல்ல. அதுதான் உண்மைன்னு சொன்ன உடனே ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் தேம்பி தேம்பி அழுதுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்திலே போய் உட்காந்துப்பாங்களா, அழுதுட்டே உட்காந்துருப்பாங்க. இப்ப அவங்க என்ன பேசுவாங்கன்னா, "நீ கண்ணு முழிச்ச உடனே நீ என்ன நினைக்கிறியோ, நான் வந்துட்டு உன்ன கண்டிப்பா மன்னிச்சுட்டேன். நான் அந்த மாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ கண்ணு முழிச்சிருவாரா, முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. நான் பொழப்பனா இல்லையான்னு தெரியலன்னோனே, நீ அப்பலாம் பேசாத. நீ ரொம்ப நாளைக்கு இருப்ப." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரும்பவும் ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாரு. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இந்த மாதிரி அந்த சேர்மனோட பையனோட அப்பா வந்து சத்தியம் பண்ணி குடுத்துருக்காரு உங்க கல்யாணத்துக்காக அப்படின்னு உடனே ஹீரோ காதுல விழுந்துரும். யாருக்கு கல்யாணம்? என்ன கல்யாணம்னு சொல்லிட்டு இப்ப அவர் பயப்படுவாரு. எங்க வந்து ஹீரோயினுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அவர் பயப்படுவாரு. இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த டாலர் இருக்குல்ல, அத மறைச்சுக்கிட்டு இத அப்படியே போய் சொல்லி சமாளிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, எப்படியாவது இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம தெரிஞ்சு என்னன்லாம் எனக்கு அது இன்னும் முழுசாவே அவங்க பேசி முடிக்கல. அதுக்குள்ள ஹீரோ இடையில இடையில வந்ததுனால பார்த்தீங்கன்னா, மிச்சத்த நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து போயிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரா, இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி பேசுவாரு. பேசும்போது பார்த்தோன்னா, திரும்பவும் அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "நான் சின்ன வயசுல சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். அவரோட பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கேப்ல அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு வேல பாத்துரும். என்னன்னா, இப்ப ஹீரோயின் அப்பா, அம்மா பேசிட்டு இருந்த விஷயத்த வச்சு, இது வந்து என்ன சொல்லிடும், ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து என்னோட அப்பா. நீங்க சத்தியம் பண்ணி குடுத்தது வந்து என்ன தான் ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும். ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு பேசினது அந்த பொண்ணு அப்படின்ற மாரி ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர்ட்ட போய் இது தன்னால அறிமுகமாயிக்கும். அவர பொறுத்தவரைக்கும் அந்த மாரி சத்தியத்த பண்ணி குடுத்து அந்த பொண்ணுக்கு கட்டி குடுக்கணும்னு தானே அவர் நெனச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு நெனச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாரு. நான் சின்ன வயசுலயே சத்தியம் பண்ணி குடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு. ஒண்ணு ஹீரோ இப்ப ஃபோன்ல கோவமா பேசுவாரு. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். நீ இன்னொரு பொண்ண போய் பாரு. அவள கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வேணா போய் பார்க்குறேன் உங்களுக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறது ஹீரோயின் கேட்டுருவாங்க. என்ன கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்ன்ற மாரி இப்ப அவங்க வருவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லும்போது, அப்படியே இவங்க 2 பேரும் ஃபோன புடுங்க போவாங்க. ஹீரோ குடுக்க மாட்டாரு. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சு புடிச்சு விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாரிலாம் இருக்கும். ஹீரோயினுக்கு உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா சொன்ன விஷயங்கள் பாதி தான் புரிஞ்சிருக்கு. பாதி புரியவே இல்ல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அத பத்தி முழுசா தெரிஞ்சா தானே இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. இப்ப இவரு என்ன நெனைப்பாருன்னா, அப்பா இப்ப வர சொல்லியிருக்காரு. இப்ப என்ன காரணத்த சொல்லிட்டு போய் அப்பாவ போய் பார்க்கறது? இவ எதுவும் தப்பா நெனச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுக்குள்ளேயே பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க ஒரு வேலை விஷயமா அம்மா கிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவ தேடி வரப்போவாங்க. இதே நேரத்துல ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவர தேடிட்டு இருப்பாரு. இவர் தான் அவரா அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அவர் ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்பா வர சொல்லியிருக்காருல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பொண்ண நான் வீட்ல தான் வச்சிருக்கேன். வந்து பாருன்னு வேற கூப்பிட்டதுனால வராரு இப்ப ஹீரோ. அப்ப ஹீரோன்ட்ட என்ன சொல்வாருன்னா வந்து, அப்பா கூப்பிட்டுருக்காரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இங்க வந்தோனே பார்த்தோன்னா, அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, ஹீரோ பார்ப்பாரு. இது அந்த பொண்ணா இருக்கும். ஆனா இப்ப அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. இதுதான் பொய் சொல்லி நடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் தெரியாம, இது அங்கிள் என்ன வந்து அவரு கல்யாணம் பண்ணிப்பாரா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சின்ன வயசுலயே அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துட்டீங்க. நானும் அவர் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டேன்ற மாரி இது பேசிட்டே இருக்கும். நீ கவலைப்படாதம்மா, என் சத்தியத்த நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். நிச்சயமா அவன் உன்ன கல்யாணம் பண்ணியே தீருவான் அப்படின்னோனே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். சும்மா பார்க்கலாம் வந்துட்டு சும்மாவாவது அந்த பொண்ண பார்த்துட்டு போன்னு கூப்பிட்டுட்டு, இங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறீங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவாரு. உடனே இத அழுது இந்த பொண்ணு வேற நடிச்சிட்டு இருக்கும். ஹீரோ கோவமா அங்கருந்து போயிடுவாரா. உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்வாரு, நீ கவலையப்படாதம்மா, எப்படியாவது என் பையன உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சரிங்க அங்கிள் நான் இப்ப கிளம்புறேன். அப்பா, அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, சரி ஓகே நானே உன்ன டிராப் பண்றேம்மான்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அச்சச்சோ! இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு, அப்பா, அம்மா இப்ப ஊர்ல இல்ல. அதனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அந்த ரோடு வரைக்குமாவது நான் வந்து உன்ன டிராப் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லி
சொல்லிட்டு, இந்த அப்பா இருக்கார்ல, ஹீரோட அப்பா அவர் வந்து கார்ல வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பொண்ணோட அந்த வில்லி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு "என்ன நீ அவ்ளோ பெரிய பணக்காரரோட கார்ல வந்து இறங்குற? என்ன நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி அவங்க கேட்க, உடனே இது என்ன சொல்லும்னா, இப்ப ஹீரோனோட அப்பா கிட்ட ஒரு டாலர் குடுத்து சத்தியம் வாங்கியிருப்பார்ல, அந்த டாலரை கூட இது திருடி வச்சிருக்கும். இந்த டாலர் இப்ப இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. இப்ப ஹீரோட அப்பா கிட்ட அந்த டாலர காட்டி தான் நான் தான் அந்த பொண்ணுன்னு சொன்னதே இது ப்ரூவ் பண்ணுது. இந்த விஷயத்த எல்லாத்தையும் இப்ப அம்மா கிட்ட அது சொல்லும். அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சொல்லுது. அதாவது நான் வந்துட்டு அவர் பொண்ணு மாரி நான் இப்ப நடிச்சுட்டு இருக்கேன். இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உன் பொண்டாட்டி ஆயிட்டேன் அப்டின்னா எல்லாமே நமக்கு தான் அப்டின்னோனே, பரவாயில்லையே என் பொண்ணு இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கா. இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோம் அப்டின்ற மாரிலாம் 2 பேரும் பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாரு ஹீரோ. வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினி எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்ப வந்துட்டு இப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "இப்ப நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல" அப்டி இப்டின்னு பேசும்போது, "பரவாயில்ல ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா முறைப்படி எல்லாம் செஞ்சா தான்ப்பா நல்லது" அப்டின்ற மாரி உங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. சரி ஓகேன்னு அவர் எந்திரிச்சு போயிடுவாரா. இப்ப இவங்க 2 பேரும் பேசும்போது, "இங்க ரொம்ப குளிரா இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோட் எல்லாம் போத்தி விட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின்ட்ட கேட்பாரு, "என்னை விட்டு போயிடுவியான்னு?" கேட்கும்போது, "அந்த மாரிலாம் நிச்சயமா நான் போக மாட்டேன். இந்த வருஷத்துக்கு அப்புறம் நான் வாழ்ற வயசு வரைக்கும் உன் கூட தான் நான் இருப்பேன்" அப்டின்ற மாரி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கும்போது, இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துரும். ஆனா இது என்ன அந்த ஹீரோவோட அப்பா கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்குன்றது ஹீரோவுக்கு கூட தெரியாதுல்ல. உடனே இப்ப ஹீரோ என்ன நெனைப்பாருன்னா, இது வந்துட்டு 2 பேரும் ஒண்ணா வரத பார்க்கும்போதே வந்துட்டு இது வேற வந்து வந்து நிக்கும். நான் வந்து அங்கிள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க தானே உன்ன சொல்றாருன்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். "நீ என்ன சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவன் என்னோட புருஷன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அது நீங்களா பண்ணிக்கிட்டது. அங்கிளுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லன்ற" மாரி பேசும். இப்ப ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். "நீ என்ன முட்டாளா இருக்க? இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்ற மாரி அவரும் சத்தம் போடுவாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இதுக்கு மேல நம்ம வந்து ஹீரோயின் வீட்ல இங்க இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பா வேற ஏதாவது பிளான் பண்ணிடுவாரு. அதனால ஹீரோயின கூட்டிட்டு இனிமே நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, "நீ கிளம்பி வா. நம்ம அங்க போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்யாணத்த உண்மைப்படுத்திறலாம். அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வந்து சம்மதிப்பாரு" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் கிளம்பி இங்க வந்துருவாங்க. ஹீரோட வீட்ட வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "இது வீடா? மியூசியமா? இவ்ளோ பெருசா இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இதெல்லாம் ஒரு சாதாரண இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. இப்போ உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தோம்னா, அவர் அந்த முனையில உட்காந்துருப்பாரு. இவங்க இந்த முனையில உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து ஆர்டர் குடுக்குறதுக்காக அதாவது வீட்லயே அவ்ளோ பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். முதல்லாம் வந்துட்டு இவர் இங்க கேட்டுட்டு, அங்க கேட்டுக்கிட்டு அதெல்லாம் காமெடி சீனா அவங்க 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு அந்த வீட்லயே இருப்பாங்க. இப்ப அப்பா திடீர்னு வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு கோவப்படுவாரு. "யார் இந்த பொண்ணு?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்ப ஹீரோயின் வந்துட்டு டாடுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உடனே அவருக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட அப்பாவ அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. அதனால ஹீரோயினும் ஹீரோவோட அப்பாவ அப்பான்னு கூப்பிடுவாங்க. உடனே "நான் உனக்கு அப்பா இல்ல. என்ன நீ இந்த மாரி கூப்பிடக்கூடாது. எனக்கு அது பிடிக்கல" அப்டின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. இந்த நேரத்துல அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வேற அழுது நடிச்சிட்டு இருக்கும். உடனே இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, "இந்த பொண்ண தான் என் பையன் கட்டிக்கணும். அத தான் நான் ஆசைப்படுறேன். உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நீ இங்கருந்து போயிடு" அப்டின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்வாரு. "என்னப்பா நீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு" ஹீரோ சொல்லுவாரா, ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே அவங்க தனியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்கலாம் ரொம்ப வசதியானவங்க. அவங்க நெனச்ச மாரியே நடந்துட்டு போட்டும். இவரும் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறது வந்து நல்லதா இருக்குமா? அவருக்கும் போக போக மனசு மாறிடும். அப்புறம் நம்ம தேவையில்லாம நம்ம லைஃப் தான் பாதிக்கப்படும். பேசாம நம்ம ஒதுங்கி போறது தான் நல்லது அப்டின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. பேசுறத கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. நீ வந்து பிரிஞ்சு போணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா தாராளமா போ. ஆனா என் கூட ஒரு நாள் மட்டும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம்" அப்டின்ற மாரி ஹீரோ நெனைப்பாரு. அப்படி சொல்வாரு. ஹீரோனும் அதுக்கு ஒத்துப்பாங்க. ஏன்னா அந்த டைம்க்குள்ள அவங்க மனச மாத்தலான்ற மாரி இவரு பிளான் பண்ணுவாரு. 2 பேருமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்து போவாங்க. அங்க போம்போது பார்த்தோம் அப்டின்னா, இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள ரெடி பண்ணி வச்சுரும். இப்ப அவங்க முன்னாடி ஹீரோயின நீ அசிங்கப்படுத்து. அவங்கள அங்கருந்து சொல்லு. அதிலேயே அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து போகணுன்ற மாரி இது ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அங்க வந்த ஆள் என்ன சொல்வாருன்னா, "நீங்கலாம் இங்க வரவே கூடாது. இங்கிருந்து வெளிய போங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், அங்க உள்ளவங்க வந்து ஹீரோவோட ஆளுங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாரி பண்ணவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் அவர் செக்யூரா நம்மள பார்த்துக்கிறாருன்ற மாரிலாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ எந்த அசிங்கமும், எந்த இதுவும் நெருங்காம பார்த்துக்கிறார்ல, அதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். இந்த இந்த கேப்ப பயன்படுத்தி ஹீரோ என்ன பண்ணுவாரு, திடீர்னு அவரோட அந்த அன்ப வெளிப்படுத்தணுன்ற பேர்ல ஹீரோயினுக்கு போய் கிஸ் பண்ணிடுவாரு. அவங்களும் ஹீரோயின தான் நேசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு திரும்பவும் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அவங்க சந்தோஷமா நெனைக்கும்போது, இந்த பொண்ணு பாத்துரும் வில்லி பொண்ணு. "நான் ஒரு பிளான் பண்ணா, நீங்க ஒரு பிளான் பண்றீங்களா? இத நடக்கவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஆள ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்துச்சுல்ல, அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு சில வேலைய பார்க்க ஆரம்பிச்சுரும். ஹீரோ இப்ப ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வருவாரா, அங்க வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு சூப்ப ரெடி பண்ண சொல்லும். அதுல வந்து ஏதோ மிக்ஸ் பண்ற மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துரும். வந்துட்டு இது என்ன சொல்லும்னா, "நான் உன்கிட்ட இவ்வளவு நாள் பேசுனது, பழகுனதெல்லாம் தப்பு தான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் நான் அந்த மாரி நடந்திருக்க கூடாது. சாரி. அதனால இந்த சூப்ப ஏத்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்ப அப்படியே குடிச்சுருவாரு. குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே மயக்கம் ஆயிடுவாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஆள் இருக்கார்ல, அந்த இதுல ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ணார்ல, அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுவாரு. "நான் சொல்றத நீ நம்ப மாட்ட. ஆனா நீ போய் ஹீரோட ஆஃபீஸ்ல பாரு. அங்க வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட அவன் வந்து இப்படி இருக்கான், அப்படி இருக்கான்னு" சொல்லும்போது, நிச்சயமா என் புருஷன் எனக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பண்ணுவாரு அப்படின்னா, ஹீரோயின்ட்ட இந்த மாரிலாம் சொல்லுவாரு. ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. "வேணா உனக்கு ஃபோட்டோ அனுப்புறேன் பாருன்னு" சொல்லிட்டு ஹீரோ மயக்கத்துல அப்படியே உட்கார்ந்திருப்பாரா, அப்ப இவங்க போய் கிஸ் பண்ற மாரி இந்த ஃபோட்டோவெல்லாம் இவங்க எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு வேக வேகமா அங்க வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு ஒரு மாரி இப்ப மயக்கம் தெளிஞ்சு எந்திரிப்பாரு. "நீ திரும்பவும் இந்த மாரி தான் ஏதாவது எனக்காக பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ பேசவே முடியாது அவரால. ஆனா அவர் டக்குனு இப்ப என்ன சொல்வாரு
பண்ணுவாருன்னா, அங்கேயே கேமரா இருக்கும்ல, அந்த கேமராவ எடுத்து காட்டிருவாரு. அப்பதான் அந்த கேமரால உள்ள அந்த சீன் வீடியோல எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துருவாங்க. இவங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சது, இந்த சூப்ல வந்து இது மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்ததெல்லாம் இவ தான் அந்த மாரி குடுத்தா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், "உனக்கு ஏன் இப்படி ஒரு இந்த மாரி ஒரு ஒரு பொழப்பு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா திட்டிவிட்டு அங்கருந்து திரும்பவும் 2 பேரும் ஒண்ணா போயிடுவாங்க. இதுங்கள என்ன பிரிக்கணும்னு நெனச்சா முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஹீரோயின் கிட்ட பேசுற மாரி போயிட்டு, அவகிட்ட ஏதாவது தப்பா நடக்கிற மாரி முயற்சி பண்ணி, அவள ஹக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணு. இத ஹீரோ வந்து பக்கத்துல நின்னு பார்க்குற மாரி இருக்கணும். இப்ப இவன் பண்ற அதாவது இங்க ஒரு வேல பார்த்தோம். அத நம்ப முடியாம போயிடுச்சு. நீ ஹீரோயின் உன்கிட்ட தப்பா பேசுற மாரி நம்ம அவனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுருவாங்கல்ல அப்டின்னு சொல்லும்போது, நான் அத பக்காவா பண்ணுவேன்ற மாரி அந்த ஆள் போயிடுவான். இப்ப ஹீரோயின்ட்ட பேசும்போது என்ன சொல்வான்னா, "அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன்ன நேசிக்கிறது உண்ம. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. அவங்கலாம் பணக்கார பசங்க. எப்ப வேணா எப்டி வேணா மாறுவாங்க. நான் அப்டி இல்ல" அப்டி இப்டின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு சுத்தமா புடிக்காது. "நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது. என்ன என்கிட்ட இப்டிலாம் நடந்துட்டு இருக்க?" அப்டின்னு கேட்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்டி இப்டின்னு சொல்லிட்டு திடீர்னு ஹீரோ அங்க வர சொல்லிடுவாங்க. வர சொல்லிட்டு தூரமா இருந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஹக் பண்ற மாரி தெரியணுன்றதுக்காக ஹீரோயின வலுக்கட்டாயமா ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் போன்னு தள்ளி விட்டுட்டு இருப்பாங்களா, அவர் பாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில பார்த்தோம் அப்டின்னா, ஹீரோ நேரா வந்துட்டு திரும்பவும் அவர போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு தொரத்தி விட்டுருவாரு. திரும்பவும் இவங்க 2 பேரும் வந்து ஹீரோயின காப்பாத்திடுறாரா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இவங்க 2 பேரும் இப்படியே இருக்காங்க. இதோட இத முடிச்சு கட்டணும் அப்டின்ற மாரி அந்த வில்லி பொண்ணுக்கு தோணிட்டே இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப 2 பேருக்குமே மனசு ஒரு மாரி மன உளைச்சலா ஆயிடும். என்னது இது இப்படியே நடந்துட்டே இருக்கு அப்டின்னு சொல்லி 2 பேருமே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு 2 பேருமே சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்ப எப்படி தோணுது, நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, பிரச்சனையா தான் இருக்கும்னு ஹீரோயினுக்கு தோணுது. இவ நம்மள விட்டு பிரிஞ்சுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு தோணுது. 2 பேருமே சரியா பேசிக்க கூட முடியாது. மன உளைச்சல்லயே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணு வேற அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு, "சீக்கிரமா எங்க கல்யாணத்த நடத்தி வைங்க. இதுக்கப்புறம் நாங்க இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு, அவ வந்து போகவே மாட்டா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது நடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, "உடனடியா அந்த கல்யாணத்த நான் நடத்தியே தீருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதுக்காக இப்ப என்ன பண்ணுவாருன்னா, கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோனுக்கு இந்த விஷயமே தெரியாது. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் அப்படின்ற மாரி இருக்கவும், ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே இந்த கல்யாண நேரத்தில தான் அவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வந்து வேக வேகமா வருவாங்க. நிச்சயமா அவன் என்ன ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகி வந்து நின்னுட்டு இருப்பாரு. இது எப்படி இது அதுக்குள்ள அவன் மனசு மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினால அத ஏத்துக்கவே முடியாது. உடனே அந்த கல்யாணம் நடக்கிற இடம் இருக்குல்ல, அங்க வந்து நின்னுட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம். நீ என்ன தான் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்க. நம்ம கல்யாணம் வேற பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ இப்ப என்ன சொல்லுவாருன்னா வந்துட்டு, "எனக்கு உன்ன பிடிக்கல. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதோ, உன் கூட வாழ்றதோ எனக்கு விருப்பமே இல்ல. நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோனுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. பசங்க மாரி தான் நீயும் இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. அப்புறம் தான் அவர் நாள் என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நிச்சயமா நாளைக்கே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் உன்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்ற மாரி சொல்லி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாரு. ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோயேன், நாளை காலையில விடியும்போது ஹீரோயின் இருக்க மாட்டா. அவ குடும்பத்தில யாருமே இருக்க மாட்டாங்க. அவ உயிரோட இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப வேற வழியே இல்ல. இவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எதுவும் அவருக்கு ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருப்பாரு. அத வந்து வெளிய அவரால சொல்ல முடியல இப்ப. ஹீரோனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுவாங்களா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலாம்னு நினைக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோனோட அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவர் நேரா அங்க வந்துருவாரு. வந்த உடனே இந்த அங்கிள் இருக்கார்ல, அதாவது ஹீரோவோட அப்பா. இவர் ஹீரோயினோட அப்பாவ பார்த்துருவாரு. பார்த்துட்டு நீயான்னு 2 பேரும் மாறி மாறி இப்ப பார்த்து அதிர்ச்சியில நிப்பாங்க. அப்போ உடனே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவ கூப்பிட்டுட்டு, "அப்பா நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, ஹீரோயினோட அப்பாக்கே இப்ப கோவம் வரும். "உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன், பணக்கார பசங்கள நம்பக்கூடாதுன்னு." ஏன்னா இப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஏன்னா இவர் அந்த விஷயத்த வந்து பெருசாவே எடுத்துக்கல. பணக்காரவங்க எப்ப வேணா மனசு மாறுவாங்க அப்படின்னு நினைச்சு தான் சின்ன வயசுல பண்ண சத்தியத்த அவர் பெருசா முக்கியத்துவம் குடுக்காம இருந்தாரு. இப்ப பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் வந்து இப்ப மாப்பிள்ளையா வேற இடத்துல நிக்கும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வருது. "இங்கிருந்து வா போலாம்" அப்படின்ற மாரி பொண்ண அதட்டி கூப்பிடுவாரா, இப்ப பொண்ணுக்கும் புரியாது. "நீங்க ஏன்பா கோவப்படுறீங்க?" அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, இவ வந்து என்ன உன்ன அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்ற மாரி கேட்பாரு. அவருக்கே ஒண்ணுமே புரியல இப்போ. ஒரு தடவையும் இந்த ஹீரோவோட அப்பா வந்துட்டு, பொண்ணோட அப்பா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அவங்க வெளியூர் போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டே வந்துருச்சு. ஏன்னா, அது உண்மையான பொண்ணு கிடையாதுல்ல. அதனால எப்பவுமே அவங்க மீட் பண்ணாத மாதிரி, அவங்க பேசாத மாரியே பண்ணி, இப்ப கல்யாணம் வரைக்கும் இது கொண்டு வந்துருச்சு. இவருக்கு தெரியாதுல்ல, இவரு தான் நம்ம சத்தியம் பண்ணி குடுத்தவரோட பொண்ணுன்னு நெனச்சுட்டு தான் இவரு இருக்காரு. அதாவது ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, இவரு தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு நெனச்சுட்டு தான் இந்த கல்யாணம் வரைக்கும் இவரு ஓகே பண்ணிட்டாரு. இப்ப இவருக்கே புரியல. இந்த டைம்ல பார்க்கும்போது தான் கடைசில தான் தெரியும். இப்ப நீ உன்னோட பொண்ணு இவ தானா? அப்ப இவன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஹீரோயினே கேட்பாங்க. "நீ என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப விஷயமே எல்லாமே வெளிய வந்துரும். ஹீரோயினோட அப்பாவ தன்னோட அப்பாவா அது பொய் சொன்னது, இவ்ளோ ட்ராமா போட்டது எல்லாமே வந்துட்டு இப்ப வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "உனக்கு தானே நான் சத்தியம் பண்ணி குடுத்தேன். உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இவள நான் உன்னோட பொண்ணுன்னு தானே நெனச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் தான் இவருக்கும் எல்லாம் தெரிய வரும். அப்புறம் இவர் ஏமாந்துருக்காருன்ற மாரி இவருக்கு தெரியும். மனசு ஒரு மாரி ஆயிடும். இந்த டைம் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்பவும் இது என்ன பண்ணிட்டு இருக்கும் அந்த வில்லி பொண்ணு, "இல்ல நீங்க இதெல்லாம் மாத்தக்கூடாது. நான் தான் அவரோட பொண்ணு. இவன் என்னோட
என்னோட புருஷன். நான் இவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்கேருந்து நான் போக மாட்டேன். அப்படின்ற மாரி அத நான் தான் சிஇஓட பொண்டாட்டி, நான் தான் சேர்மனோட பொண்டாட்டி அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கும். அந்த இடத்த விட்டு ஸ்டேஜ விட்டு இறங்கவே இறங்காது. உடனே போலீஸ் அந்த கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு வலுக்கட்டாயமா அந்த பொண்ண இழுத்துட்டு போவாங்க. இப்ப ஹீரோன அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா, ஹீரோ வந்துட்டு வேற வலுக்கட்டாயத்துல தான் இப்படிலாம் இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி அவரு மன்னிப்பு கேட்பாரு. ஹீரோட அப்பாவா, "என்ன மன்னிச்சிரும்மா. நீ தான் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. அவ சொன்னத நம்பி நான் அந்த மாரி பண்ணிட்டேன். நான் உங்க அப்பாக்கு தான் சத்தியம் பண்ணி குடுத்துருந்தேன். உன்ன தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்." அப்படின்ற மாரி அவரும் இப்ப மனசு திருந்திருவாரு. ஏன்னா அவரோட நெனப்பே இதுதானே. ஆட்டைய கலச்சு விட்டுருச்சு. ஆனா இப்ப ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். அவர் அந்த சத்தியத்த அப்ப பெருசா எடுத்துக்காட்டியும் பரவால்ல. அப்ப நம்ம பண்ண உதவிக்கு வந்து அவர் பண்ண சத்தியத்த இப்ப வரைக்கும் அவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்தே எல்லார் முன்னாடியும் எல்லாருமே வாழ்த்தி ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ப பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.